ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த வாட் நகர் எஸ்கவேஷன் சைட் இஸ் லொக்கேட்டட் இன். வாட் நகர் அகழ்வாராய்ச்சி தளம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குஜராத் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, which state launched Operation Amrit to optimizing the use of antibiotics? நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் பயன்பாட்டை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான அம்ரித் என்ற நடவடிக்கையினை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கேரளா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த இனாகரல் பீச் கேம்ஸ் 2024 வாஸ் ஹோஸ்டட் பை. முதலாம் கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் 2024 எங்கே நடத்தப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டியூ தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த ஃபோர்த் கொஸ்டின், த பைலேட்ரல் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நேம்டு சயோ கைஜின் வாஸ் ஹெல்ட் பிட்வீன். சயோ கைஜின் எனப்படும் இருதரப்பு கூட்டு பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்தியா ஜப்பான் தான் கரெக்ட் ஆன்சர். இந்தியா ஜப்பானுக்கு நடுவில் தான் சயோக் கைஜின்ற இருதரப்பு கூட்டு பயிற்சி நடத்தப்படுது. மூவிங் ஆன் டு த ஃபிஃப்த் கொஸ்டின், விச் கண்ட்ரி இஸ் கோயிங் டு ஹோஸ்ட் குளோபல் பீஸ் சம்மிட் ஆன் உக்ரைன். உக்ரைன் நாட்டிற்கான உலகளாவிய அமைதி மாநாட்டினை நடத்த ஒப்புக்கொண்டுள்ள நாடு எதுன்னு பார்க்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சுவிட்சர்லாந்து தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் கண்ட்ரி டாப்டு இன் த குளோபல் ஃபயர் பவர் ரேங்கிங்ஸ் 2024. 2024 ஆண்டு உலகளாவிய ஆயுத ஆற்றல் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the seventh question, which country has recently got WHO certifications as malaria-free country? உலக சுகாதார அமைப்பிடமிருந்து சமீபத்தில் மலேரியா பாதிப்பற்ற நாடு என்ற சான்றிதழை பெற்ற நாடு எது அப்படின்ட்டு கேட்டாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கபோ வெர்டே தான் கரெக்ட் ஆன்சர். கபோ வெர்டே தான் மலேரியா ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷனை பெற்றிருக்காங்க. மூவிங் ஆன் டு த எய்த் கொஸ்டின், which country has announced a Green Fuel Alliance India initiative in GIM 2024? 2024 ஆண்டு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பசுமை எரிபொருள் கூட்டணி இந்தியா GFAI முன்னெடுப்பில் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ள நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டென்மார்க் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த நைன்த் கொஸ்டின், The World Economic Forum Annual Meeting 2024 was held in. உலக பொருளாதார மன்றத்தின் 2024 ஆண்டிற்கான வருடாந்திர கூட்டமானது எங்கு நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டாவோஸ் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 10th question, which state has recently set up the Vulture Restaurant? சமீபத்தில் கழுகுகளுக்கான உணவகத்தினை அமைத்துள்ள மாநிலம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜார்க்கண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ வல்ச்சர் ரெஸ்டாரண்ட் ஜார்க்கண்டில் தான் இருக்குது. மூவிங் ஆன் டு த 11th கொஸ்டின், ஆப்ரேஷன் சர்வசக்தி வாஸ் கண்டக்டட் பை. சர்வசக்தி நடவடிக்கையினை நடத்திய படைப்பிரிவு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இந்தியன் ஆர்மி. ஆப்ஷன் டி, இந்திய தரைப்படை தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 12th கொஸ்டின், இந்தியன் மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன். இந்திய வானிலை ஆய்வுத்துறை எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1875. 1875 தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 13th கொஸ்டின், the term double cicada explosion is related to. இரட்டை சில்வண்டு பெருக்கம் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இன்செக்ட் எக்ஸ்ப்ளோஷன். பூச்சிகளின் பேரளவு பெருக்கம் தான் கரெக்ட் ஆன்சர். டபுள் சிகேடா எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஒரு டைப் ஆஃப் இன்செக்ட் எக்ஸ்ப்ளோஷன். ஓகேவா? மூவிங் ஆன் ஃபர்தர், த பென்ச் டைகர் ரிசர்வ் டே பார்க்
இஸ் லொக்கேட்டட் இன். பெஞ்ச் புலிகள் வளங்காப்பக இரவு வான்வெளி பூங்கா எங்கு அமைந்துள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 15th கொஸ்டின். இ-சாக்ஷி மொபைல் அப்ளிகேஷன் இஸ் ரிலேட்டட் டு. இ-சாக்ஷி கைபேசி செயலி எதனுடன் தொடர்புடையது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எம்பிஎல்ஏடி ஸ்கீம். எம்பிஎல்ஏடி திட்டம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் டு த 16th கொஸ்டின். ஹூ பிகேம் த வேர்ல்டு டாப் ஸ்மார்ட் ஃபோன் செல்லர்? உலகின் அதிக திறன்பேசி விற்பனை செய்யும் நிறுவனமாக திகழ்வது எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்பிள் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 17th கொஸ்டின். த ப்ரீ ஹிஸ்ட்ரி ராக் பெயிண்டிங் சைட்ஸ் ஆலம்பாடி, மேலவாலை, செதாவாரை ஆர் லொக்கேட்டட் இன். வரலாற்றுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்ட ஆலம்பாடி, மேல்வாலை மற்றும் செத்தவாரை ஆகிய கிராமங்கள் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விழுப்புரம் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் பிஆர் அம்பேத்கர் வாஸ் அன்னிவில்ட் இன். உலகிலேயே மிக உயரமான பிஆர் அம்பேத்கர் சிலை எங்கே திறக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி விஜயவாடா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question. Which state was recently organized the traditional buffalo fight after 9 years? 9 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் தனது பாரம்பரிய எருமை சண்டையினை நடத்திய மாநில அரசு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அசாம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 20th question. Which state celebrated the பாக்கே பாகா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்? பாக்கே பாகா இருவாட்சி திருவிழா கொண்டாடிய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அருணாச்சல் பிரதேஷ் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். மூல்யா பிரபா 2.0 இஸ் ரிவீல்டு பை. மூல்யா பிரபா 2.0 என்ற வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ள அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி யூஜிசி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 23rd question. கங்கா சாகர் மேளா இஸ் செலிப்ரேட்டட் annually at. கங்கா சாகர் மேளா ஆண்டுதோறும் எங்கு கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெஸ்ட் பெங்கால் தான் கரெக்ட் ஆன்சர். மேற்கு வங்காளம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 24th question. Which organization released a discussion paper titled Multidimension Poverty in India since 2005 to 2006? 2005-6 முதல் இந்தியாவில் பல பரிமாண வறுமை என்ற தலைப்பிலான ஒரு விவாத கட்டுரையை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நித்தி ஆயோக் தான் கரெக்ட் ஆன்சர். நித்தி ஆயோக் தான் 2005 to 2006 மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன் இந்தியான்ற ஒரு டிஸ்கஷன் பேப்பரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Moving on to the 25th question. Who has honored with Tenzing Norgay National Adventure Award 2022 in Land Adventure posthumously? நிலம் சார்ந்த சாகசங்களில் 2022 ஆண்டு டென்சிங் நோர்கே தேசிய சாகச விருதினை மறைவுக்கு பின் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சவிதா கன்ஸ்வால்.